என் உயிரினும் மேலான தேசிய தோழர்களே வணக்கம். சென்ற வாரம் நாம் பல கருத்துக்களை விவாதித்தோம். அந்த கருத்துக்களை நீங்கள் எல்லாம் பெருமளவில் பார்த்திருக்கிறீர்கள், கேட்டிருக்கிறீர்கள். சமூக வலைதளங்களில் 1,00,000த்துக்கு மேற்பட்ட நம்முடைய தோழர்கள் அதை பார்த்திருப்பதாக எனக்கு கணக்குகள் காட்டுகின்றன. மிகவும் மகிழ்ச்சி. நம்முடைய காங்கிரஸ் இயக்கத்தை பற்றியும் நம்முடைய கொள்கைகளை பற்றியும் நாம் பேசுகிறோம். காங்கிரஸ் ஒரு நூற்றாண்டை கடந்த அரசியல் இயக்கம். இந்தியாவில் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திற்கும் அந்த வயதோ அனுபவமோ பெருமையோ தியாகமோ எதுவும் கிடையாது. ஏனென்றால் அவர்களெல்லாம் நீண்ட காலம் கழித்து ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள். இன்றைக்கு அந்த பெருமைகளுக்கு சொந்தக்காரரான நாம் தமிழகத்துல பல மாற்றங்களை செய்ய வேண்டிய நிலை வந்திருக்கிறது. நாம் மிகுந்த வெற்றிகளை அடைந்திருக்கிறோம் நம்முடைய கடந்த கால வரலாற்றில். அதே போல ஏராளமான தோல்விகளை நாம் சந்தித்திருக்கிறோம். ஏராளமான உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். இளமை பொங்கும் பல இன்ப காலங்களை சிறை கம்பிகளுக்கு பின்னே செலவிட்டவர்கள் நம்முடைய தேசிய தோழர்கள். நம்முடைய தேசிய தோழர்கள் சிறைகளிலே கல்லுடைத்திருக்கிறார்கள், செக்கிழுத்திருக்கிறார்கள். ஏன் பல்லாயிரம் பேர் சிறைக்கு உள்ளேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள். அந்த வரலாறு இந்திய சரித்திரத்தில் வேறு யாருக்கும் கிடையாது. ஓரளவிற்கு பொது உடைமை தோழர்களுக்கு அது உண்டு. இன்றைக்கு நம்முடைய கருத்து என்னவென்று சொன்னால், தமிழகத்தில் நாம் எடுத்திருக்கிற நிலையை நம்மோடு நீண்ட காலம் தோழமையாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். கீழ்நிலையில் விமர்சிப்பதை பற்றி நாம் பெரிதுபடுத்தவில்லை. ஏனென்றால் அது எல்லா இயக்கங்களிலும் நடைபெறுகிறது. நம்முடைய நண்பர்களும் சிலர் அதை செய்கிறார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் அணி, அதனுடைய தலைவர் அவர்களே காங்கிரஸை மிக கடுமையாக பேசியிருக்கிறார்கள். நீங்கள் அப்படியெல்லாம் பேசுவதற்கு என்ன காரணம் இருக்கிறது? நாம் நீண்ட காலம் நண்பர்களாக இருந்தோம். இன்றைக்கு நம்மால் இருக்க முடியவில்லை. ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நட்பு என்பது என்ன? நாம் ஒரே குடும்பத்தில் இருந்தோம். ஒரே குடும்பத்தில் இருக்கிற பொழுது ஒருவர் உயர்ந்து கொண்டே போகிறார், இன்னொருவர் கீழே இறங்கி கொண்டே செல்கிறார். தலைவர் எம்பிஎஸ் அவர்கள் தமிழக காங்கிரசின் தலைவராக இருந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் 110 இடங்களிலும் காங்கிரஸ் கட்சி 110 இடங்களிலும் போட்டியிட்டார்கள். அந்த சமநிலையில் நாம் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இல்லையே. காரணம் என்ன? இந்த கூட்டணி என்பது உங்களுக்கு லாபகரமாக இருந்தது, எங்களுக்கு நஷ்டம் கொடுப்பதாக இருந்தது. உங்களுடைய குடும்பம் மேலோங்கியது, எங்களுடைய குடும்பம் கீழே சென்றது. நீங்கள் வளமாக இருந்தீர்கள், அதிகாரத்தை அனுபவித்தீர்கள். எங்களால் வளமாக இருக்க முடியவில்லை, எங்களுடைய தோழர்களுக்கு அதிகாரம் கிடைக்கவில்லை. எனவே எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்தி என்ன சொன்னார்? அதிக இடம் வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்று கேட்டார். நண்பர்களை கேட்காமல் வேறு யாரை கேட்க முடியும்? உங்களிடம் நாங்கள் கேட்டோம். அதற்கு உங்களிடமிருந்து சரியான பதில் வரவில்லை. இன்னும் சொல்ல போனால் உங்களில் பலர் கோபப்பட்டார்கள். இப்படி கேட்பது தவறா? நண்பர்களிடம் தானே கேட்க முடியும், குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள் தானே கேட்க முடியும். தமிழகத்துல இந்த குடும்பத்தை தலைமையேற்று நடத்தியது நீங்கள் தானே. அதுல நாங்கள் ஒரு ஓரமாக ஒரு உறுப்பினராகத்தானே இருந்தோம். எனவே எங்களுக்கும் சில அதிகாரங்கள் வேண்டும் என்று ஒரு இயக்கம் கேட்டதுல தப்பே கிடையாது. நீங்கள் அதை சரியாக கையாளவில்லை. நீங்கள் அதை வேறு விதமாக கையாண்டீர்கள். அந்த குடும்பத்தில் இருந்த மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் வேறு விதமான உதாரணங்களை சொன்னீர்கள். நாங்கள் வெளியேறிவிட்டால் அதில் வருகிறதையும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு தருகிறோம் என்பதை போலவெல்லாம் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். அதனுடைய விளைவுதானே இந்த கூட்டணி இன்றைக்கு சிதறுண்டது. இல்லை என்றால் இந்த கூட்டணி சிதறாதே. இன்றைக்கு விஜயனுடைய இயக்கம் ஆரம்பத்திலிருந்தே சொன்னார்கள், அதிகாரத்தில் பங்கு, இதுதான் எங்களுடைய கொள்கை என்று சொன்னார்கள். அது தவறில்லையே, அது ஏற்றுக்கொள்ள வேண்டியது தானே. நாங்கள் என்ன காலம் முழுவதும் நீங்கள் அதிகாரத்திலும் பங்கு தர மாட்டீர்கள், நட்பாகவும் இருக்க மாட்டீர்கள், உங்களுக்கு வெண்சாமரம் மட்டும் நாங்கள் வீசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அது முறையில்லை அல்லவா? எவ்வளவு உயர்ந்த, நீங்கள் 5 ஆண்டு காலம்
மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கமாக இருந்த பொழுது காங்கிரஸ் உங்களை ஆதரித்ததல்லவா? அன்றைக்கு நாங்கள் ஏதாவது உங்களுக்கு சிரமம் கொடுத்தோமா? ஒரு நாளாவது இந்த ஆட்சிக்கு நாங்கள் மிரட்டல் கொடுக்கிறவர்களாக இருந்தோமா? இல்லையே. எல்லா காலங்களிலும் அந்த 5 ஆண்டு காலமும் காங்கிரஸ் உங்களிடம் தோழமையோடு, நட்போடு, நெருக்கத்தோடு தான் இருந்தது. டெல்லியில் இருக்கிற தலைவர்கள் எப்பொழுதும் உங்களுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார்கள். நாங்கள் சென்றாலும் உங்களை ஆதரிக்க சொல்லித்தான் சொன்னார்கள். இன்றைக்கு போய் துரோகம், முதுகில் குத்தி விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வது முறையல்ல. நல்ல நண்பர்களாக இருந்தோம். இன்றைக்கு எங்களுடைய சர்வைவல் என்பது முக்கியம். ஒவ்வொரு இயக்கமும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஒவ்வொரு இயக்கத்திற்கும் பலம் இருக்க வேண்டும். உங்களை நாங்கள் பலகீனமாக இருக்க சொல்லவில்லை, நீங்கள் வீழ்ந்து விட வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் வீழக்கூடாது அல்லவா? இதுதான் இன்றைய நிலையை ஒழிய இதற்காக திராவிட முன்னேற்ற கழக தலைமையோ தோழர்களோ ஒரு எல்லை தாண்டி விமர்சிப்பது என்பது, உங்களுடைய தலைமை நிலையத்தில் நடைபெறுகிற கூட்டங்களிலே ராஜீவ்காந்தி ஒழிக என்று கோஷமிடுவதெல்லாம் தவறான விஷயம். தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய நிலை தவறாமல் இருந்து வருகிறார். அவர் வெற்றி பெற்ற பொழுதும் சரி, இன்றைக்கு வெற்றி பெறாத நிலையிலும் சரி, அவர் தன்னுடைய வார்த்தைகளை அளந்து பேசுகிறார். அதே போல எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் இதுவரை இந்த கூட்டணியை பற்றியோ தலைமையை பற்றியோ தவறாக பேசியதில்லை. நான் இன்றைக்கும் சொல்லுகிறேன், கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம், தனிப்பட்ட முறையில் யாரையும் விமர்சிக்க கூடாது. அப்படி விமர்சிப்பது நல்லதல்ல என்பதே என்னுடைய கருத்து. எங்களுடைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சி தலைவர் மாண்புமிகு ராஜேஷ்குமார் அவர்கள் கூட நேற்று தன்னுடைய உரையிலே சொல்லியிருக்கிறார், காங்கிரஸை சீண்டவோ, காங்கிரஸை மிரட்டவோ, காங்கிரஸை குறைத்தோ மதிப்பிடாதீர்கள், அது அவ்வளவு ஏற்புடையதல்ல என்று அவர் கூறியிருக்கிறார். இரண்டாவது, நம்முடைய அன்பிற்குரிய திரு ராஜா அவர்கள், ராஜே அவர்கள் இந்த கூட்டணியினுடைய சிதைவை பற்றி ஒரு கருத்து சொல்லி இருக்கிறார். நான் கேட்க விரும்புகிறேன், அது என்ன கருத்து? அது என்ன சுயமரியாதை? அது எந்த சுயமரியாதையை யாரிடமிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? பெரியார் எவ்வளவு உயர்ந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார். அண்ணாவும் கலைஞரும் எவ்வளவு அற்புதமாக நடந்திருக்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒரு கருத்தை சொல்ல உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தார்கள்? அது என்ன உங்களுக்கு அவ்வளவு வருத்தமும் கோபமும் வருகிறது? திருமாவும் பொது உடைமை கட்சிகளும் முஸ்லிம் லீக்கும் அவர்கள் என்ன பாரதிய ஜனதாவை போய் ஆதரித்து விட்டார்களா? அல்லது அவர்கள் சென்ற அதிமுகவை ஆதரித்து விட்டார்களா? அல்லது அதிமுகவோடு சேர்ந்து அரசு அமைக்கலாம் என்று அவர்கள் முடிவு செய்து விட்டார்களா? அதை பற்றி விவாதித்தார்களா? இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களும் மத சார்பின்மையில் மிக உறுதியாக இருக்கிற ஒரு தலைவர் தான். தன்னுடைய ஆட்சி காலத்தில் இப்பொழுது அவர் வந்த பிறகு அல்லது அவர் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து மதசார்பின்மை என்கின்ற வார்த்தையில் மிக உறுதியாகத்தான் இருக்கிறார். எனவே அவரை போய் திருமாவும் மற்றவர்களும் ஆதரிப்பது தவறில்லையே, பொது உடைமை இயக்கங்கள் ஆதரிப்பது தவறில்லையே. நம்முடைய நோக்கம் என்ன? பாரதிய ஜனதா தமிழகத்திற்குள் வந்துவிடக்கூடாது என்பதுதான். ஆட்சி அமைப்பதிலே அவர்கள் குறுக்கிட்டு விடக்கூடாது என்பதற்குத்தான். இன்றைக்கு அதிமுகவை முதலமைச்சராக்கி திமுக அதை ஆதரிக்கலாம், இந்த கட்சிகள் அதற்கு உறுதுணையாக இருக்கலாம் என்று விவாதிக்கிற அளவிற்கு யார் சொன்னார்கள்? ஆளுநரே அந்த கருத்தை சொன்னார். அவர்கள் வந்தாலும் அவர்களுக்கு நான் வாய்ப்பளிப்பேன் என்று சொன்னார். அப்படி என்றால் பொருள் என்ன? இது எங்கே நிகழ்ந்திருக்கிறது? யார் இதற்கு காரணகர்த்தா? இதையெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? தலையை நாம் மணலுக்குள் சொருகி கொண்டால் வெளியில் இருக்கிறவர்களுக்கு யாருக்கும் அது புரியாதா? திரு ராஜா அவர்கள் மிகவும் மலிவான, மிகவும் தவறான, கீழ்நிலையிலான உதாரணங்களை சொல்வதை அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் யாரும் அவருக்கு முறையாக பதிலளிக்கவில்லை. அதை நாங்கள் விரும்பவும் இல்லை. ஆனால் அது தவறு, அது நாகரிகம் அல்ல. இந்த சமூகம் அதை ஏற்றுக்கொள்ளாது. அந்த பேச்சை யாரும் அங்கீகரிக்க மாட்டார்கள். தயவு செய்து கொள்கை ரீதியாக இருங்கள், உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், எங்களுடைய கருத்தை நாங்கள் சொல்லுகிறோம், அதுவே ஏற்புடையது. நன்றி, வணக்கம்.